ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொடுக்கக்கூடிய விட்டமின் சி எந்தெந்த பழங்கள் காய்கறிகளில் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை, நமக்கு காயங்கள் சீக்கிரம் ஆறவும் எலும்புகள் தசைகள் வலுப்பெறவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழத்தில் அதிகமாக நமக்கு விட்டமின் சி இருக்குது. நெக்ஸ்ட்டு பப்பாளி பழம், அப்புறம் அன்னாச்சி பழத்துலேயும் நமக்கு விட்டமின் சி இருக்குது. ஸ்ட்ராபெரியில் இருக்குது. இப்போ எல்லா பழங்கள் வெஜிடபிள்ஸ் காட்டிலும் அதிகமாக நமக்கு விட்டமின் சி உள்ள பழம் கிவி பழம். இதில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற தக்காளியில் விட்டமின் சி இருக்குது. அப்புறம் லெமனில் இருக்குது. இது மாதிரி சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்கள் எல்லாமே ஆரஞ்சு, லெமன், கிரேப்ஸ்லலாம் நமக்கு விட்டமின் சி இருக்குது. அப்புறம் மாம்பழத்துலேயும் நமக்கு விட்டமின் சி இருக்குது. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கொய்யா பழத்தில் விட்டமின் சி நமக்கு இருக்குது. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியில் நமக்கு விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் குடமிளகாய், பச்சை மட்டும் இல்லை, நமக்கு மஞ்சள் ரெட் கலரில் கூட நமக்கு விட்டமின் சி அதிகமாக கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அரி நெல்லிக்காயும் இருக்குது, காட்டு நெல்லிக்காய், 2 நெல்லிக்காயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கில் விட்டமின் அதிகமாக இருக்குது. காலிஃப்ளவர்லேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதை டெய்லி எடுத்துக்கிடுவோம்.